மதுரை திருமங்கலத்திற்கு அருகே திமுக நிகழ்ச்சியில் வழங்கிய பிரியாணியை சாப்பிட்ட குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் உணவு பாதுகாப்புத்துறையினர் மாதிரிகளை ஆய்வுக்கு அனுப்பி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கள்ளிக்குடி தாலுகா வில்லூரில் திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் மற்றும் நல உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கூட்டம் முடிந்தவுடன் அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி பார்சல் வழங்கப்பட்டது. அதை பொதுமக்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து சாப்பிட்டதோடு தங்களது பிள்ளைகளுக்கும் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் பிரியாணி சாப்பிட்ட குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 29 பேர் விருதுநகர் மருத்துவமனையிலும், 30 பேர் கள்ளிக்குடி மருத்துவமனையிலும், 82 பேர் வில்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். காலையில் 10 மணி 11 மணிக்கெல்லாம் மீட்டிங் போய் இந்த பொம்பளையை வாங்கிட்டு வந்தது. பாதி பேர் வீட்டில் இருந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரும்ல, ஸ்கூலுக்கு வந்த பிள்ளைகளுக்கு போயிட்டு வந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு. அதில் வாந்தி போயிதுன்னு இதில் பாதி பேர் பாதிக்கப்பட்டு முக்கால்வாசி சின்ன பிள்ளைகள், பாதி பேர் அவங்க பெரிய பெரிய பொம்பளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. உணவு பாதுகாப்புத்துறையினர் பிரியாணி மாதிரிகளை கைப்பற்றி ஆய்வுக்கு உட்படுத்தி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வில்லூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் கூறுகையில், நிகழ்ச்சி முடிந்த பிறகு உணவு அருந்தியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும், தாமதமாக உணவை சாப்பிட்டவர்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுபாஷ்.